ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் பல கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய பாலத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாக ரயில்வே முதன்மை பாதுகாப்பு ஆணையர் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலத்தில் குறைபாடு கவனக்குறைவா அலட்சியமா என்பது குறித்து இந்த செய்தித் தொகுப்பில் பார்க்கலாம். ராமேஸ்வரம் தீவு பகுதியை பாம்பனுடன் இணைக்கும் வகையில் கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் இருந்த ரயில் பாலம் கடல் காற்றின் அரிப்பால் வலுவிழந்தது. இதனையடுத்து பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் புதிய பாலம் கட்டும் பணியை தொடங்கியது. முன்பு கப்பல்கள் கடந்து செல்வதற்கு இருபுறமும் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் மனித ஆற்றல் மூலம் பழைய தூக்கு பாலம் திறக்கப்படும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது புதிய பாலத்தில் 72.5 மீட்டர் செங்குத்தாக இயந்திர சக்தி மூலம் தூக்கு பாலம் திறக்கப்பட்டு அந்த வழியாக கப்பல்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெரிய கப்பல்கள் சென்று வரும் வகையில் பாலத்தின் நடுவே உள்ள லிப்டிங் கிர்டர் 17 மீட்டர் உயரத்திற்கு மேலே செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது அருகில் உள்ள சாலை பாலத்திற்கு இணையான உயரமாகும். 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உழைப்பில் இந்த நவீன பாலத்தில் இரட்டை ரயில் பாதைக்காக கடலில் 333 கான்கிரீட் அடித்தளங்கள் 101 கான்கிரீட் தூண்களும் அகலமாக அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போதைய தேவையை கருத்தில் கொண்டு ஒரு ரயில் பாதை மட்டுமே அமைக்கப்படுகிறது. மேலும் மின்மயமாக்கல் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதிய பாலத்திற்கான பணிகள் முழுமையடைந்த நிலையில் பல்வேறு சோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டு பாலத்தின் உறுதித்தன்மை ஆய்வு செய்யப்பட்டது. 2 வாரங்களுக்கு முன் தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌந்தரி தலைமையில் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளதாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு ஆய்வு செய்து அதனை சரி செய்த பிறகு மீண்டும் ஆய்வு செய்த அறிக்கை வெளியிடப்படும் என கூறியுள்ளார். அதுவரை ரயில் சேவை ஒத்திவைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இறுதி நேரத்தில் பாலத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறைகளை விரைவாக நிவர்த்தி செய்து பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.